அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய ஈமானிய சொந்தங்களே, ஒரு 2 நாட்களாக தவிர்க்க முடியாத சில காரணங்களால் பதிவுகள் போட முடியவில்லை. இயலாமைக்கு வருந்துகிறோம். இன்ஷா அல்லாஹ் கடைசியாக நாம் விட்ட பாடம் குர்ஆனினுடைய ஆயத்து என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா அந்த வழிகேட்டிலே இருப்பவர்களுக்கு, குர்ஆனை மறுப்பவர்களுக்கு உதாரணம் காண்பிப்பதாக பார்த்து வந்தோம். அதில் ஒரு உதாரணம் பார்த்து விட்டோம். 2வது உதாரணம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்ப்போம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவ் அல்லது, மேல் சொன்ன உதாரணம் அல்லது அடுத்த உதாரணம் க போல, சய்யிபின் மேகத்தை போல. சிஹாபு என்று சொன்னால் சாதாரண மேகம், அதுவும் மழை தரும். சய்யிப் என்று சொன்னால் கடுமையான மழை தரக்கூடிய கருமேகம் போல. மினஸ்ஸமாஇ, மின் இருந்து, சமாஇ வானத்திலிருந்தும் உண்டான மழை மேகம், கடுமையான மழை தரக்கூடிய மேகத்தை போன்ற உதாரணம். ஃபீஹி லுலுமாத்துன், ஃபீஹி அதிலே, அந்த மேகத்திலே, லுலுமாத்துன் காரிருள்கள் இருக்கிறது, இருட்டு இருக்கிறது. வராதுன் இடி இருக்கிறது. வபர்குன் மின்னல் இருக்கிறது, இருள் இருக்கிறது. வராதுன் வபர்குன் இடியும் மின்னலும் அதிலே இருக்குமே, அப்படிப்பட்ட மேகத்திற்கு உதாரணம். யஜ்அலூன அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள். ஜஅல ஆக்கினான், யஜ்அலூன அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள். அசாபிஅஹும் அவர்களுடைய விரல்களை. இஸ்பா அப்படின்னா விரல், அசாபி பன்மை விரல்கள், அவர்களுடைய விரல்களை யஜ்அலூன ஆக்கிக் கொள்வார்கள். ஃபீ ஆதானிஹிம், ஃபீ லே படித்திருக்கிறோம். ஆதானிஹிம் உதுன் காது, ஆதான் காதுகள், அவர்களுடைய காதுகளிலே அவர்களுடைய விரல்களை வைத்துக் கொள்வார்கள். மினஸ் ஸவாஇகி, மின்னா இருந்து, ஸவாஇக் இதுவும் ஒரு பன்மையான வார்த்தை. இதனுடைய ஒருமை வார்த்தை என்ன? ஸாஇகத், ஸாஇகத், ஸாஇகத் என்று சொன்னால் இடியோசை என்பதாக அர்த்தம். இந்த ஸவாஇக் என்பது இடியோசைகள் பன்மை, இடியோசைகளிலிருந்தும் உண்டான ஹதரல் மௌத் மரண பயத்தின் காரணமாக. ஹதரல் பயம், மௌத் மரணம், ஹதரல் மௌத் மௌத்தினுடைய பயத்தினால், அந்த இடியோசைகளிலும் உண்டான அந்த பயத்தின் காரணமாக அவர்களுடைய காதுகளிலே அவர்களுடைய விரல்களை வைத்துக் கொள்வார்கள். வல்லாஹு அல்லாஹ், முஹீத்தும் அடைய வளைந்து கொள்பவன், சூழ்ந்து அறிபவன். பில் காஃபிரீன் காஃபிர்களை கொண்டு அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம் வைக்காம புழக்க வார்த்தையை போல காஃபிர்களை அல்லாஹ் சூழ்ந்து அறிபவனாக, அடைய வளைந்து கொண்டவனாக இருக்கிறான். இது ஏன் இந்த உதாரணத்தை சொல்றான்? மேல ஒரு உதாரணம் சொன்னா கீழே உதாரணம். ஏன் இந்த உதாரணங்களை சொல்றான்? இதற்குண்டான விளக்கங்கள் என்ன? இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர்கள்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். தஃப்சீர்கள்ல போய் வேணும்னா பார்த்துக்கங்க. இல்ல இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் ஆரம்பித்தா பார்க்கலாம். இப்பொழுது அர்த்தம் மட்டும். யகாதுல் பர்கு, அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான். அந்த இடி மின்னல் தரக்கூடிய மேகம் அவங்க காதுல வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான். யகாதுல் பர்கு, அந்த மின்னல் இருக்கிறதே, அந்த அது நெருங்குகிறது. யகாது நெருங்குகிறது, காத நெருங்கினான், யகாது நெருங்குகிறது. பர்க் மின்னல். யஹ்தஃபு பறிப்பதற்கு, அபுசாரஹும் அவர்களுடைய கண்களை பறிப்பதற்கு நெருங்குகிறது. இப்ப இது புழக்கத்தில் அர்த்தம் வைக்கும் போது, அந்த மின்னல் அவருடைய கண்களை பறிக்க போகிற மாதிரி வெட்டுகிறது, மின்னல் வெட்டுகிறதுன்னு சொல்லுவோம்ல, அது அந்த வார்த்தை தான். குல்லமா, குல்லமானா எப்பொழுதெல்லாம், அந்த காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. குல்லமா இது ஒரு வினை சொல்லோடு சேரும் பொழுதுதான் சரியான முழுமையான அர்த்தத்தை தரும். குல்லமா அல்லாஹ், அந்த மின்னல் வெளிச்சத்தை தரும் பொழுதெல்லாம், இப்படி என்ற அர்த்தம் வரும். தரும் பொழுதெல்லாம், குல்லமா ஜா வரும் பொழுதெல்லாம், குல்லமா ரஹவ செல்லும் பொழுதெல்லாம் அப்படின்ற மாதிரி குல்லமா அல்லாஹ், அந்த மின்னல்
வெளிச்சம் தரும் பொழுதெல்லாம், லஹும் அவர்களுக்கு வெளிச்சம் தரும் பொழுதெல்லாம், மஷவ் மஷான நடந்தான், மஷவ் அவர்கள் நடப்பார்கள், ஃபீஹி அந்த வெளிச்சத்திலே நடப்பார்கள். இதா அந்த மின்னல் நின்று இருட்டை கொடுத்தது என்று சொன்னால், இருட்டு வந்து விட்டது என்று சொன்னால், அலைஹிம் அவர்களின் மீது காமு நின்று விடுவார்கள். அந்த மின்னல் அவர்களுக்கு வெளிச்சம் தந்தது என்று சொன்னால் அவர்கள் நடப்பார்கள். அந்த மின்னல் இருட்டை தந்தது என்று சொன்னால் அவர்கள் நின்று விடுவார்கள். வலவு ஷா அல்லாஹு, காமுனா நின்று விடுவார்கள், சரியான மீனிங் நின்று விடுவார்கள். வலவு ஷா அல்லாஹு, லவ் இதா இன் இது 3 வந்தாலும் நிபந்தனை வாக்கியமாகிரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் ஷா நாடினான், அல்லாஹு அல்லாஹ் நாடினான், இந்த லவ் வந்தனால நாடினால், அல்லாஹ் நாடினால், லதஹப அல்லாஹ் செல்லுவான், கண்டிப்பாக செல்லுவான் என்பதாக அர்த்தம். ஆனா இந்த இடத்துல பி சம்இஹிம் பா வந்திருக்கு, அதுக்கு பின்னாடி சில பொருள்களோட வந்திருக்குன்றனால அந்த தஹப பிஹி ஏற்கனவே சொன்னோம். தஹப பிஹி என்ற அர்த்தம் வந்ததுன்னா கொண்டு செல்லுவான் அப்படின்னு அர்த்தம். அப்ப லதஹப அல்லாஹ் கொண்டு செல்லுவான், பி சம்இஹிம் வ அப்சாரிஹிம் அவர்களுடைய சம்அனா கேள்வித்திறன்கள், வ அப்சாரிஹிம் அவருடைய பார்வை புலன்களை அல்லாஹ் கொண்டு செல்லுவான். கொண்டு செல்வான்றதோட சரியான வளமை அர்த்தம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் போக்கி விடுவான். அல்லாஹ் நாடினா அல்லாஹ் போக்கிடுவான். இன்னல்லாஹ நிச்சயமாக, இன்ன அண்ணா இதெல்லாமே வந்து நிச்சயமா, இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ், அலா மீது, குல்லி ஷைஇன் எல்லா வஸ்துக்களின் மீதும், கதீர் சக்தி உடையவன், ஆற்றல் மிகுந்தவன். இது வார்த்தைக்குண்டான அர்த்தம். ஆனா வளமையில் இப்படி அர்த்தம் வைக்க கூடாது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொன்னா அல்லாஹ் சர்வ வல்லமை மிக்கவன், ஷார்ட்டா அர்த்தம் சொல்லிடலாம். ஆனால் கூடுதல் அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாம் விளங்க வேண்டிய விதமான அர்த்தம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தியுடையவன் என்று சொன்னால் அது வந்து இறைவனுடைய ஒரு விஷயத்துல கொஞ்சம் மதிப்பை குறைக்கக்கூடிய ஒரு ரீதியில வந்துவிடும். என்ன அப்ப எல்லா வஸ்துக்கள் எல்லா விஷயங்கள்னா திருடுறது, பொய் சொல்றது, இன்னும் என்னென்ன பிரச்சனைக்குரிய காரியங்கள் இருக்கிறதோ, மட்டமான காரியங்கள் இருக்கிறதோ, இழிவை தேடித்தரும் காரியங்கள் இருக்கிறதோ, எல்லா வஸ்துக்களின் மீதும் அல்லாஹ் வந்து ஆற்றல் மிகுந்தவன், சக்தி மிகுந்தவன் வந்துருமே. அப்ப அல்லாஹ் பொய் சொல்வதற்கு சாத்தியம் இருக்கிறதா? அல்லாஹ் வந்து தண்ணீர் மது குடிப்பதற்கு சாத்தியம் இருக்கிறதா? இதை மாதிரி எல்லாம் கேள்வி வந்துடும்ல. அப்ப நமக்கு அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் அர்த்தம் சொல்லி தருகிறார்கள். அலா குல்லி ஷைஇம் மா ஷா என்று அங்கே மறைந்திருக்கும். அல்லாஹ் அவன் நாடியவைகளின் மீது சக்தி படைத்தவனாக இருக்கிறான். அதை செய்வதற்கும் அதை செய்விப்பதற்கும் சக்தி படைத்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் அவன் நாடியவற்றின் மீது, அல்லாஹ் அவனுக்கு தகுதியான காரியங்களின் மீது சக்தி உடையவனாக இருக்கிறான் என்று அர்த்தம். இதை பற்றி உண்டான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அகீதாவுடைய பாடங்களிலே இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இப்பொழுது இந்த இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர்ங்கிறது ஒரு பிரபல்யமான வார்த்தை, எல்லாத்துக்கும் தெரியும். சர்வ வல்லமை மிக்கவன் அல்லாஹ் எல்லா விஷயங்களின் மீதும் அர்த்தம் வைப்பாங்க. ஆனா அப்படி அர்த்தம் வைப்பதை விட அல்லாஹ் தான் நாடிய விஷயங்களின் மீது, தனக்கு உகந்த காரியங்களின் மீது அல்லாஹு தாலா செய்வதற்கு சக்தி படைத்தவன் என்ற அர்த்தம் வைப்பதுதான் மிக சரியாக இருக்கும். அதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவின் ரீதியில் அர்த்தம் வைப்பதாக இருக்கும். வல்ல ரஹ்மான் இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள அடுத்த, இது ஒரு 5 முடிஞ்சிருச்சு, அடுத்த பாடங்கள் வேறு விஷயங்களை பற்றி ஆரம்பமாகிறது. அல்லாஹு தாலா அந்த குர்ஆனினுடைய ஆயத்துக்களை அர்த்தம் வைத்து பார்ப்பதற்கும் விளங்குவதற்கும் அதன் மூலமாக பயன் பெறுவதற்கும் மற்றவர்களை பயன்பெற வைப்பதற்கும் அல்லாஹு தாலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்த ஆயத்துகளோடு உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.